டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மெட்டா மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வாட் இஸ் இட் லைக் டு பி ஏ த்ரோப் ஃப்ரம் லிட்ரேச்சர் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் பை மரியோ ஆர்டஸ் ரோபிள்ஸ். இந்த டாபிக்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம்மரி எதுக்கானது அப்படின்னு நமக்கு புரிய வரும். இப்போ அந்த மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த புக் லிட்ரேச்சருக்கு வெரி ஓல்ட் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ்க்கு வெரி நியூ. இந்த ரெண்டுக்கும் இடையிலான கனெக்ஷன்ஸை ஸ்டடி பண்ணுது. இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு இடையில காமனான நிலையை கண்டறிய இது முயற்சி பண்ணுது. போத் ஃபீல்ட்ஸ் ஆஸ்க் ஹியூமன் தங்களை எப்படி வரையறுக்கிறாங்க அண்ட் ஹியூமன்ஸ் அனிமல்ஸோட எப்படி இணைக்கப்படுறாங்க அப்படின்னு கொஷின் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் இன் லிட்ரேச்சர், அனிமல்ஸ் எப்போதும் லிட்ரேச்சரில் தோன்றும், ஆனால் பொதுவாக ஒரு ஸ்மால் அண்ட் சைடு ரோலில் தான் இருக்கும். கில்கமேஷ், த பைபிள் அண்ட் ஹோமர் போன்ற ஆரம்ப கால டெக்ஸ்ட்ல விலங்குகளை உள்ளடக்கியது. ஆனா அது முக்கியமா ஹியூமன் ஐடென்டிட்டியை பத்தினதா இருந்துச்சு. லிட்ரேச்சர் பெரும்பாலும் மனிதர்களை விலங்குகள்ல இருந்து வேறுபட்டவங்களா காட்டுது. லிட்ரேச்சர் மிக்சஸ் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ். ரைட்டர்ஸ் மனிதர்கள் விலங்குகளா மாறுறதையோ அல்லது மிருகங்கள் அனிமலை போல செயல்படுறதையோ கற்பனை செய்யறாங்க. இது ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இடையிலான தெளிவான கோட்டை பிளர் ஆக்குது, அதாவது மங்கலாக்குது. எக்ஸாம்பிள், ஓவிட்ல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பல மாற்றங்களை காட்டுது. இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, கஃப்காஸ் த மெட்டாமார்பிசிஸ். இதுல கிரேக்கர் ஒரு வண்டு போல மாறி அவரோட ஹியூமன் லைஃபை ஒரு மெட்டாஃபர் மூலியமா காட்டுறாரு. வை திஸ் மேட்டர்ஸ், அனிமல்ஸ் மிக குறைந்தவையாகவே அப்பியர் ஆனாலும் லிட்ரேச்சர்ல அது எப்பவும் இருக்கு. அனிமல்ஸோட ப்ரெசன்ஸ் ஹியூமன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அவை அனிமல்ஸ் கிட்ட இருந்து எப்படி வேறுபடுறாங்க, அவங்க எப்படி அனிமல்ஸை போலவே சிமிலரா இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஹியூமன்ஸ் ஆஸ் அ லிட்ரரி அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் ஸ்டோரியை சொல்றாங்க, உலகத்தை இமேஜின் பண்றாங்க அண்ட் அனிமல்ஸை டிஸ்கிரைப் பண்றாங்க. 3000 இயர்ஸ்க்கு மேல லிட்ரேச்சர்ஸ் அனிமல்ஸை காட்டியிருக்கு, ஆனா ஒருபோதும் அதுக்காக உண்மையா பேசினதே இல்லை. லிட்ரேச்சர்ல அனிமல்ஸ் ஹியூமன் இமேஜினேஷன் மூலியமா மட்டுமே பேசுது. சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் ஆஃப் தி புக், லிட்ரேச்சர்ல அனிமல்ஸ் பேசுறதா நாம அடிக்கடி நினைக்கிறோம், ஆனா உண்மையில ஹியூமன்ஸ் தான் அதை பேச வைக்கிறாங்க. இந்த புக்ல ஒரு துணிச்சலான ஐடியாவை ஆர்கியூ பண்ணுது. அது என்னன்னா, அனிமல்ஸ் நம்ம கலாச்சாரத்துல அதை புரிஞ்சு கொள்வதை போல ஒரு லிட்ரரி இன்வென்ஷன். அதாவது அனிமல்ஸை பத்தி நம்மளோட ஐடியாஸ் ஸ்டோரிஸ், மெட்டஃபர்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ்ல இருந்து தான் வருது, வெறும் ரியாலிட்டியில இருந்து அது வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் இன் தி ஆரிஜின்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், அனிமல்ஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே லிட்ரேச்சர்ல தோன்றி இருக்கு. ஏர்லி எபிக்ஸ், ஃபேபிள்ஸ், ஃபேரபிள்ஸ் அண்ட் பிளேல விலங்குகள் மனிதர்களுக்கு மனிதர்களா எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்பிக்குது. ஆரிஜின் மித் பெரும்பாலும் மனுஷங்களும் விலங்குகளும் பிரிக்கப்படுறதுக்கு முந்தைய உலகத்தை விவரிக்குது. எக்ஸாம்பிள், ஜெனசிஸ் ஆடம் அனிமல்ஸ்க்கு நேம் வச்சு அதோட மேற்பார்வையாளரா மாறுறாரு. விலங்குகளும் பேச வைக்கப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாம்பு. மனிதர்கள் விலங்குகளுக்கு பெயர் மாற்றி ஆர்கனைஸ் பண்றது த ஃப்ளட் ஸ்டோரியை காட்டுது. கன்க்ளூஷன், நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அனிமல்ஸ் லிட்ரேச்சரோட சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. த கான்செப்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஆஸ் அ ஹியூமன் இன்வென்ஷன். ஜாக்ஸ் டெரிடா இந்த ஐடியாவை அனிமோட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை இணைப்பது. அனிமல் அண்ட் அ பேர்ட் பல வேறுபட்ட உயிரினங்களை ஒன் ஹியூமன் மேட் கேட்டகரிக்கு கீழே தொகுக்குது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான கடுமையான பிரிப்பு பயாலஜியில இருந்து மட்டும் இல்லை, லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர்ல இருந்தும் வருது. ஹியூமன் வர்சஸ் அனிமல்ஸ் இன் வெஸ்டர்ன் தாட்ஸ். மனிதர்கள் பெரும்பாலும் கூடுதல் பண்புகளை கொண்ட ஸ்பெஷல் அனிமல்ஸா வரையறுக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அரிஸ்டாட்டில், பொலிட்டிக்கல் அனிமல். செகண்ட் ஒன் நீச்சே, ப்ராமிசிங் அனிமல். தேர்ட் ஒன் டெஸ்கார்ட்ஸ், அனிமல் வித் அ சோல். ஃபோர்த் ஒன் ஹைடிகர், டைம் கீப்பிங் அனிமல். மனிதர்களுக்கு மற்ற விலங்குகள் கிட்ட இல்லாத திறன்கள் இருக்கு. அதே மாதிரி விலங்குகள் மனிதர்கள்னால இயற்கையா செய்ய முடியாத தனித்துவமான திறன்கள் அதுக்கு இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா, பறக்கிறது, நீந்துறது, ஓடுறது, மனம் அதாவது ஸ்மெல் பண்றது, கேட்கற திறன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இயற்கையாவே அனிமல்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா ஹியூமன்ஸ் கிட்ட அந்த மாதிரி இயற்கையான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெக்னாலஜி பெரும்பாலும் விலங்குகளோட திறன்களை இமிட்டேட் பண்ணவோ அல்லது யூஸ் பண்ணவோ முயற்சிக்காது. டிஃபரண்ட் அண்ட் எவால்யூஷன். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு இயற்கையானது.
ஒரு சில அனிமல்ஸ் சில வேளைகள்ல மற்றதை விட சிறந்ததா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வௌவால்களை எதிரொலிக்கும் எலிகள் என்று அழைக்கலாம். ஆனா அது அதோட தனித்துவத்தை கேப்சர் பண்ணல. ஹியூமன்ஸ் அனிமல்ஸ்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் இல்ல. இந்த டிஃபரன்ஸ் தான் பரிணாம வளர்ச்சியின் கொள்கையாகும். டார்வின்ஸ் ஐடியா எல்லா உயிரினங்களும் பொதுவான தோற்றத்தை ஷேர் பண்ணிக்குது, ஆனா டிஃபரன்ஸ் பரிணாம வளர்ச்சியை டிரைவ் பண்ணுது. த ஐடியா ஆஃப் அனிமல்ஸை மனித கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றது பல்லுயிர் பெருக்கத்தை மறுக்காது. ஸ்ட்ரிக்ட் ஹியூமன் வர்சஸ் நான் ஹியூமன் டிவிஷன்ஸ் பெரும்பாலும் கற்பனையானது. இந்த பைனரி வாழ்க்கையின் பன்முகத்தன்மையை மிகைப்படுத்துது. ஹியூமன் டாமினேஷன் ஓவர் அனிமல்ஸ் இந்த பிரிவினையை செயல்படுத்த ஹியூமன்ஸ் பல வழிமுறைகளை உருவாக்குறாங்க. கஸ்டம்ஸ், லாஜிக், ஹேபிட், டெக்னாலஜி அண்ட் கல்ச்சர் மூலமா பிரிவினையை செயல்படுத்துறாங்க. நாம அனிமல்ஸை பல விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபுட், கிளாத்திங், டூல்ஸ், டிரான்ஸ்போர்ட், வார், லேபர், ஸ்போர்ட்ஸ், ரிலீஜியன் அண்ட் ஆர்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம அனிமல்ஸை பயன்படுத்துகிறோம். விலங்குகளுடனான நம்மளோட ரிலேஷன்ஷிப் பெரும்பாலும் டாமினேஷன்ஸை பிரதிபலிக்குது, சக வாழ்க்கையே இல்லை. மனிதர்கள் பெரும்பாலும் அவங்கள கேர்டேக்கர்ஸ், எக்ஸ்ப்ளோரர் அண்ட் சிவிலைசேஷன்ஸோட லீடர்ஸாக தான் பார்க்குறாங்க. பெர்ஸ்பெக்டிவ்ஸை பொருட்படுத்தாமல் ஹியூமன் அனிமல் ரிலேஷன் பெரும்பாலும் இயற்கையின் மீதான கட்டுப்பாட்டை வலியுறுத்துறத அடிப்படையாக கொண்டிருக்கு. அனிமல்ஸ்ன்ற கான்செப்ட் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷனை வடிவமைக்கிறதுல ஒரு கருவியாக இருக்குது. வில்லியம் கோர்னன் வனப்பகுதி என்பது மனிதனின் கண்டுபிடிப்பு. இது எதை காட்டுதுன்னா இயற்கையை பற்றின நம்மளோட புரிதல் பெரும்பாலும் கற்பனையானது அப்படின்றத காட்டுது. அனிமல்ஸ் ஆஸ் அ ஹியூமன் இன்வென்ஷன், சிவிலைசேஷன்ற ஐடியாவுக்கு ஹியூமன் அனிமல் வேறுபாடு அவசியம். எக்ஸாம்பிள் டேனியல் டிஃபோன்ஸ் ரோபின்சன் க்ரூசோஸ் 1719. க்ரூசோ அனிமல்ஸை கோட், கேட், பேரட் வளர்ப்பதன் மூலியமா உயிர் வாழ்றாரு. உணவு, உடை, தங்குமிடம் அண்ட் தனித்துவமான சின்னங்களா எக்ஸாம்பிள் அம்பர்லா ஃப்ரம் அனிமல் ஸ்கின் விலங்குகளை பயன்படுத்துறது. இறையாண்மையை நிலைநாட்ட மனிதர்கள் இயற்கைக்கும் பிற உயிரினங்களுக்கும் எதிராக தங்களை வரையறுத்து கொள்வதை இந்த ஸ்டோரி விளக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஷிஃப்ட் இன் ஹியூமன் அனிமல் ரிலேஷன். அனிமல்ஸை பற்றின கருத்துக்கள் டைம் அண்ட் கல்ச்சர்னால வேறுபடுது. இண்டஸ்ட்ரியல் மாடர்னிட்டி 18th and 19th century இந்த உறவுகளை மாற்றிடுச்சு. அனிமல்ஸ் உழைப்பு அண்ட் தயாரிப்புகளுக்காக மனிதர்களால மேனிப்புலேட் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அர்பனைசேஷன் புதிய விலங்கு ரூல்ஸ்க்கு வழிவகுத்தது. அது என்னெல்லாம் அப்படின்னா செல்ல பிராணிகள், உயிரியல் பூங்கா, கண்காட்சி, சர்க்கஸ், அருங்காட்சியகம், இதெல்லாம் தான் நியூ அனிமல் ரூல்ஸ். அறிவியல் வகைப்படுத்துதல், உயிரியல் அளவீட்டுடன் இணைக்கப்பட்ட மாடர்ன் அனிமல்ஸோட தோற்றம். மேன் கண்டுபிடிப்பு பற்றிய மிச்சல் ஃபோக்கஸ்ட் கான்செப்ட் மாடர்ன் அனிமல்ஸோட கண்டுபிடிப்புக்கு இணையானது. நாலேஜ், சயின்ஸ் அண்ட் தி பாரடாக்ஸ் ஆஃப் மாடர்ன் அனிமலிசம். ஹியூமன் அனிமல் ரிலேஷன் மாடர்னிட்டி ஒரு முரண்பாட்டை உருவாக்குது. தொழில், அறிவியல் அண்ட் விளையாட்டுல விலங்குகளோட துன்பத்தை நிராகரிக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அனாட்டமி, ஜெனட்டிக்ஸ், எக்காலஜி இது போன்றவற்றின் மூலம் அனிமல்ஸ் பற்றின அறிவை பெருக்கிறாங்க. 19th centuryல பயாலஜிக்கல் சயின்ஸ் அதோட இன்ஸ்டிடியூஷனலைசேஷனை அறிந்து கொள்வதற்கான புதிய வழிகளையும் கண்டது. அனிமல்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் பீரியட்ஸில் மாறி வரும் ஹியூமன் அனிமல் ரிலேஷனை லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரொமான்டிசிசம் இயற்கை மையமானது, ஆனால் பெரும்பாலும் உண்மையான அனிமல்ஸ் இல்லாதது. அனிமல்ஸ் உண்மையான உயிரினங்களை விட பொயட்டிக் சிம்பிள்ஸாக இருக்கு. எக்ஸாம்பிள் நைட்டிங்கேல் இன் பொயட்ரி. ரியாலிசம் நான் ஹியூமன் நேச்சருக்கு பதிலாக ஹியூமன் சோஷியல் லைஃப்க்கு ஃபோக்கஸை மாற்றுது. வளர்ந்து வரும் அறிவியலுடன் அனுபவபூர்வமான அப்சர்வேஷனல் அப்ரோச்சை ஷேர் பண்ணுது. மாடர்னிசம் ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் ரியாலிஸ்டிக் எம்பீரிசிசமை ஒன்றிணைக்குது. மனித உணர்வுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, பெரும்பாலும் விலங்குகளை ஓரங்கட்டுது. அனிமல்ஸ் முக்கியமான லிட்ரேச்சர்ஸ் மார்ஜின்ஸாக தோன்றும். அது என்னன்னா சில்ட்ரன்ஸ் புக், மெமோஸ், ஜானர் ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் தான். லிட்ரரி கல்ச்சரில் நடந்து வரும் ஹியூமன் நான் ஹியூமன் டிவைட் அனிமல்ஸோட ட்ரேஸை ஹைலைட் பண்ணுது. லிட்ரேச்சர் அண்ட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். விலங்குகளின் கலாச்சார முக்கியத்துவம் இருந்த போதும் கூட மாடர்ன் லிட்ரேச்சர் பெரும்பாலும் ஆப்சன்ஸ் ஆஃப் அனிமல்ஸை பிரதிபலிக்குது. இந்த ஆப்சன்ஸ் முரண்பாடானது. அனிமல்ஸ் ரியாலிட்டியில் மையமானது, ஆனால் லிட்ரரி ரெப்ரசன்டேஷன்ஸில் ஓரங்கட்டப்பட்டது. அனிமல்ஸை ஃபிகர் ஆர் சிம்பிளாவோ ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது லிட்ரேச்சருக்கு பியாண்ட் சயின்ஸ் உட்பட அதர் டொமைன்ஸ்களுக்கும் நீண்டுள்ளது. ஆந்த்ரோபோசின் அண்ட் ஹியூமன் இம்பேக்ட்.
ஆந்த்ரோபோசின் கான்செப்ட் பால் குரூசேன் மனிதர்கள் பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் இன்க்ளூடட். அது என்னெல்லாம்னா மாறுபட்ட சூழ்நிலை, பெருங்கடல் அமிலமயமாக்கல், பயோம்ஸ் ஓட மாற்றம், உயிரினங்களோட பெரும் அளவிலான அழிவு. எக்ஸாம்பிள் பேசஞ்சர் பீஜன், சூடோ, டாஸ்மேனியன் டைகர் இதெல்லாம் தான். இந்த பெருமளவிலான மாற்றம் தொடக்க புள்ளியா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் பெரும்பாலும் குறிப்பிடப்படுது. சுமார் 1.8 மில்லியன் இனங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தாலும் பல இனங்கள் தெரியல. மேலும் மொத்த இனங்களோட எண்ணிக்கை நிச்சயமற்றது. எவல்யூஷன் அண்ட் சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அனிமல்ஸ், டிராவின்ஸோட உயிரினங்கள் தோற்றம் குறித்த புக் உயிரினங்களோட சிங்கிள் ஆரிஜினை முன்வைக்குது. இது அனிமல்ஸோட ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாடலா வழிவகுக்குது. நியூ டெக்னாலஜிஸ், டிஸ்கவரிஸ் அண்ட் அப்ரோச்களுடன் சயின்ஸ் இந்த மாடல்ஸை தொடர்ந்து திருத்தி விரிவுபடுத்துது. அனிமல்ஸை புரிஞ்சுக்கிறது அப்சர்வேஷன் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் ஹியூமன் கான்செப்டுவல் இன்வென்ஷன் இந்த ரெண்டையும் உள்ளடக்கியது. அனிமல்ஸ் ஆஸ் அ ஹியூமன் இன்வென்ஷன். ஹியூமன் இன்வென்ஷன் ஆஃப் தி அனிமல் என்பது உண்மையான இருப்பை மறுக்கலை. ஆனால் அனிமல்ஸை புரிஞ்சுக்கிறதுலையும் கையாளுறதுலையும் ஹியூமன்ஸோட பங்கை எடுத்துக்காட்டுது. எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வென்ஷன் த்ரூ ஹியூமன் ஏஜென்சி. ஃபர்ஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அனிமல்ஸ். ஜாக்ஸ் எலி மரபியல், புற்றுநோய், மருந்து ஆய்வகங்களில் இருக்கு. ஆன்கோ மவுஸ் ஆராய்ச்சிக்காக மனித டிஎன்ஏக்களை கொண்டுள்ளது. குளோன்ட் அனிமல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு டேலின்ற ஷீப். செகண்ட் ஒன் ஃபுட் அனிமல்ஸ். அமெரிக்காவில் 8 மில்லியனுக்கும் அதிகமான கோழிகள் வேதியியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மரபணு ரீதியாகவும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. தேர்ட் ஒன் கம்பானியன் அனிமல்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரீடிங் எக்ஸ்ட்ரீம் பண்புகளை உருவாக்கியிருக்கு. எக்ஸாம்பிள் கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு உள்ளான இங்கிலீஷ் புல்டாக்ஸ். ஹியூமன் இன்டர்விஷன் இன் நேச்சுரல் ஹேபிட்ஸ். வாழ்விட அழிவு அண்ட் நகரமயமாக்கல் புதிய இனங்கள் ஆர் கலப்பினங்களை உருவாக்குது. உல்ஃப் இன்டு கயோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொயோ உல்ஃப். அதாவது 2 இனங்கள் சேர்ந்து ஒரு கலப்பினத்தை உருவாக்குது. மனிதர்களால அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு இனங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்குது. எக்ஸாம்பிள் நியூசிலாந்து. பிரிட்டிஷ் காலனிஸ்ட் பூர்வீக விலங்குகளோட பாலூட்டிகளின் பேரழிவு தாக்கத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அனிமல்ஸ் ஃபார்ம் பொருள் ரீதியாக உண்மையானது அண்ட் கற்பனை ரீதியாக கட்டமைக்கப்பட்டது என்பதை ஹியூமன் ஆக்ஷன் நிரூபிக்குது. த லிட்ரரி டிமென்ஷன் ஆஃப் ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஸ். ஹியூமன்ஸ் அனிமல்ஸை கண்டுபிடிச்சு அதை மேனிப்புலேட் பண்ணுறது லிட்ரேச்சரில் நேரடியாக ஏற்படுறது இல்லை. ஆனால் ஹியூமன்ஸ் அனிமல்ஸோட எப்படி தொடர்பு கொள்கிறாங்க என்பது ஏதோ ஒரு லிட்ரரியில் இருக்குது. விலங்குகளை புரிஞ்சு கொள்வதற்கான அறிவியல் அண்ட் அனுபவ முயற்சிகள் பெரும்பாலும் லிட்ரரி இமேஜினேஷன் போன்ற ஃபிகரேட்டிவ் ஸ்பெகுலேஷன்ஸை நம்பி இருக்கு. ஹியூமன்ஸ் அனிமல்ஸோட கிங்டமை ஒரே பிரிவின் கீழ் அடக்கி 2ஐயும் வெளிப்படுத்துகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சரை டாமினேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட விருப்பம். செகண்ட் ஒன் மனித நலன்களுக்காக கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்துறது. மனிதர்கள் விலங்குகளோட வாழ்க்கையை வடிவமைப்பதை போலவே விலங்குகளும் மனித கற்பனையை வடிவமைக்குது அப்படின்றத லிட்ரேச்சர் நமக்கு அடையாளம் காண உதவுது. சோஷியலி டிட்டர்மைன்ட் விசிபிலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். விலங்குகளை பற்றிய மனிதர்களின் கருத்துக்கள் சோஷியல் ரோல் அண்ட் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து வேறுபடுது. அது என்னெல்லாம் அப்படின்னா ஹண்டர், பெட் ஓனர், சைல்டு, எக்கோலாஜிஸ்ட், ப்ரொஃபஸர், ஷூ மேக்கர் எக்ஸெட்ரா. லிட்ரேச்சர் த்ரோப்ஸ் பிளாட் அண்ட் பர்சானிஃபிகேஷன் மூலம் சமூகம் எப்படி விலங்குகளை தேர்ந்தெடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமதிக்குது. ஏர்லி பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஸ். விலங்கு நலன்களுக்கான அக்கறை தாமஸ் அக்வைனியஸ், ஜான் லாக்கி அண்ட் இம்மானுவேல் கெனிட் போன்ற சிந்தனையாளர்களிடமிருந்து தொடங்குது. அவங்களோட ஆர்கியூமெண்ட் அனிமல்ஸோட ரைட்ஸில் இல்லை, ஹியூமன் மாரல் கேரக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுது. இம்மானுவேல் கெயின்ட் சொல்கிறாரு, அனிமல்ஸை கொடுமைப்படுத்துறது மனிதர்களை மனிதர்களுடன் பழகிறத கடுமையாக்குது அப்படின்னு சொல்லி. ஜெர்மி பேந்தம் அண்ட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் அனிமல் ரைட்ஸ். பேந்தம் 1871 விலங்கு உரிமைகளை அடிமைத்தனத்தை ஒழிப்பதோடு இணைத்து அவர் கேட்டார், அனிமல்ஸ்னால பேச முடியுமா, பகுத்தறிவு செய்ய முடியுமா அப்படின்றதுலலாம் இல்லை, ஆனால் அவைகள்னால துன்பப்பட முடியுமா என்பது தான். அவரோட பயன்பாட்டு அணுகுமுறை மாடர்ன் அனிமல் ரைட்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பீட்டர் சிங்கர் போன்ற கான்டெம்பரரி திங்கர்ஸ் பெந்தம் விரிவுபடுத்தி இனவெறிக்கு எதிராக ஆர்கியூ பண்ணுறாங்க. இனங்களை அடிப்படையாக கொண்ட மாரல் டிஸ்கிரிமினேஷன். சிங்கர் அனிமல் லிபரேஷனுக்கு அழைப்பு விடுறாரு, இருந்தாலும் அது பயன்பாட்டு நெறிமுறைகளுக்குள்ள இருக்கு. லீகல் டெவலப்மெண்ட்ஸ் இன் அனிமல் வெல்ஃபேர்.
பிரிட்டன் படிப்படியா சட்டத்தின் மூலம் அனிமல்ஸ் மீது எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நெறிமுறைப்படுத்துச்சு. இதுல எந்தெந்த இயர் எந்தெந்த லாவை கொண்டு வந்தாங்க, எதெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 1822, கால்நடைகளை கொடூரமாகவும் முறையற்றதாகவும் நடத்துறத தடுக்கிற சட்டம், மார்டின்ஸ் ஆக்ட். செகண்ட் ஒன் 1835 to 1876, விலங்குகள் மீதான வதை சட்டங்கள். இது பலமுறை திருத்தி எழுதப்பட்டிருக்கு. தேர்ட் ஒன் 1900, காட்டு விலங்குகளை சிறைப்பிடிப்பு சட்டம். ஃபோர்த் ஒன் 1911 to 1954, விலங்கு பாதுகாப்பு சட்டம். இது பல டிகேட்ஸ்களாக திருத்தி எழுதப்பட்டிருக்கு. ஃபிஃப்த் ஒன் 1960, விலங்குகளை கைவிடுதல் சட்டம். அதாவது நம்ம ஒரு பெட்டை வளர்த்திட்டு அதை கொண்டு போய் ரோட்டில் விட்டதுக்கப்புறம் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போவோம்ல, அதை தடுக்கிறதுக்கான சட்டம். சிக்ஸ்த் ஒன் 2006, விலங்கு நல சட்டம். முந்தைய சட்டங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. RSPCA 1824 அண்ட் விக்டோரியன் ஸ்ட்ரீட் சொசைட்டி 1875 போன்ற அரசு சாரா நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ரிசல்ட், விலங்குகளுக்கு தூண்டில் போடுதல், சண்டையிடுதல், கட்டுப்பாடற்ற விலங்கு பிரித்தல் அண்ட் 18th செஞ்சுரியோட பிற நடைமுறைகளை ஒழித்தல் ஆர் கட்டுப்படுத்துதல். இதெல்லாம் தான் இதோட ரிசல்ட் ஆயிருக்கு. குளோபல் அனிமல் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன். பல நாடுகளில் இப்போ விலங்கு நல சட்டங்கள் இருக்கு. விலங்கு நலன் குறித்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் UDAW டிராஃப்ட் ஐநால பரிசீலிக்கப்பட்டிருக்கு. பிரிட்டனின் விலங்கு உரிமை சட்டத்தின் ஹிஸ்டரி ஒரு முன்மாதிரியானது. ஏன்னா இது தொழில்துறை முதலாளித்துவத்திற்கு இணையா இருக்கு. இது நவீன பொருளாதாரத்துல விலங்கு சுரண்டலை பிரதிபலிக்குது. அனிமல்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஸ்பேஸை ஆக்கிரமிப்பதற்கான டைம்லைனை இது வழங்குது. பாரடாக்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸஸ், சட்ட சீர்திருத்தங்கள் மீட்பின் கதையை பரிந்துரைக்குது. கொடூரமான நடைமுறைகள், அதாவது கரடிக்கு தூண்டில் போடுறது, சேவல் சண்டை, இதெல்லாம் படிப்படியா அனிமல் வெல்ஃபேர்க்கான அக்கறையினால மாறப்பட்டது. முன்னேற்றங்கள் இருந்த போதும் லேப்ஸ், அக்ரிகல்ச்சர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் போன்றவற்றில் அனிமல்ஸோட பயன்பாடு 200 ஆண்டுகளில் வியக்கத்தக்க முறையில் அதிகரிச்சிருக்கு. அனிமல் ப்ரொடெக்ஷன் வெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் ஆர் கிளாஸ் பயாஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஒர்க்கிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள், லைவ் ஸ்டாக் யூஸ், அப்பர் கிளாஸ் ட்ரெடிஷன், ஹார்ஸ் ரேசிங், ஃபாக்ஸ் ஹண்டிங் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கன்ஸ்ட்ரக்டட் பவுண்டரிஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ், அதிகரிக்கும் சட்டம் ஹியூமன் நான் ஹியூமன் டிவைடு சமூக ரீதியாக கட்டமைக்கப்பட்டது என்பதை எடுத்து காட்டுது. விட்கெயின்ஸ்டைன், விலங்குகள்னால பேச முடிஞ்சாலும் கூட மனுஷங்க அதை புரிஞ்சுக்காம போகலாம். இது ஒரு ஆன்டோலாஜிக்கல் கேப்பை அடிக்கோடிட்டு காட்டுது. ஃபிலாசபிக்கல் என்கேஜ்மெண்ட் வித் அனிமல்ஸ் வேரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பீட்டர் சிங்கர், இனவரி பற்றின பயன்பாட்டு விமர்சனம். செகண்ட் ஒன் டாம் ரேகன், அறிவாற்றல் திறன்களை கொண்ட அனிமல்ஸ் இன்ஹியரண்ட் வேல்யூஸ், வாழ்க்கையின் பாடங்கள். தேர்ட் ஒன் மேரி மிட்கலே, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்ரோச், அனிமல் சஃபரிங் மனித நன்மைகளுடன் ஒப்பிடப்படுது. ஃபோர்த் ஒன் அலெக்ஸ்டைர் மேக்கின்டைர், ஒரு சில அனிமல்ஸ் தகுதியான கம்யூனிட்டி கன்சிடரேஷன்ல டிபெண்டன்ட் ரேஷனல் அனிமல்ஸ். ஃபிஃப்த் ஒன் மார்த்தா நியூஸ்டம், தன்னாட்சி செழிப்புக்காக திறனை அடிப்படையாக கொண்ட moral considerability. இந்த அஞ்சனம் தான் philosophical engagement with animal various. நெக்ஸ்ட் philosophy and the human animal distinction. ஹிஸ்டாரிக்கலி விலங்குகளை விட மனிதர்கள் மேன்மையை philosophy வலியுறுத்தி இருக்கு. லோகோஸ், சோல், டெக்னி அண்ட் ரேஷனாலிட்டி போன்ற பண்புகள் மனிதர்களை வேறுபடுத்துது. இந்த வேறுபாடு எத்திக்கல், கல்ச்சுரல் அண்ட் philosophical நிலைப்பாடுகளின் சாத்தியத்தை வரையறுக்குது. கான்டினென்டல் philosophy மாடர்ன் ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபிலாசபியை விட விலங்குகளை பற்றின கொஸ்டியன்ல நீண்ட நேரம் ஈடுபடுது. இருந்தாலும் பெரும்பாலும் நெகட்டிவாகவே இருக்கு. கான்டினென்டல் philosophy அண்ட் தி ஹியூமன் அனிமல் டிவைட். வெஸ்டர்ன் தாட் ட்ரெடிஷ்னலி அரிஸ்டாட்டில் இருந்து ஹைடிகர் வர ஹியூமன் அனிமல் வேறுபாட்டை பேணுது. கான்டெம்பரரி கான்டினென்டல் philosophers இந்த பிளவை மறுபரிசீலனை செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் விலங்கு உரிமை விவாதத்துக்குள்ள இல்லை. கீ அப்ரோச்சஸ் டெல்யூஷ் அண்ட் குவாட்டரி, ஹியூமன் அனிமல், இண்டிவிஜுவல் குரூப், கம்யூனிட்டி பேக் ஆகியவற்றிற்கிடையே ஆன ஃப்ளூயிட் பவுண்டரிஸ்களில் ஃபோக்கஸ் பண்ணுது. இனங்களை விட பெருக்கங்களை வலியுறுத்துது. டெரிடா எல்லை பகுதிகளை வலியுறுத்துறாங்க. ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன்களுக்கு இடையிலான வரம்பற்ற வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுறாங்க.
கிரிட்டிக் ஆஃப் அனிமல் ரைட்ஸ் டிஸ்கோர்ஸ். விலங்கு உரிமை பற்றிய டிஸ்கோர்ஸ் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியையோ அல்லது ஒற்றுமையையோ மாரலி பேணுவதற்கு ட்ரை பண்ணுது. லிமிட்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அனிமல்ஸ்க்கு ரீசன் இல்லை அப்படின்னும் அவங்க ரைட்ஸை டிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னும் கருதப்படுது. செகண்ட் ஒன், ரெப்ரேட்டிவ் லாஜிக்குள்ள செயல்படுது. ஹியூமன்ஸோட இன்ஹியரண்ட் கெப்பாசிட்டிஸை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக உரிமைகளை வழங்குது. ஹியூமன் அனிமல் டிவைட் தீவிரமான சிதைவு லாஜிக்கல் ஆர் மாரல் ரைட்ஸ் ஆர்கியூமெண்ட்டை விட ஆழமானது. philosophy as a mechanism of captual authority. ஹியூமன் அனிமல் வேறுபாடு ஹிஸ்டாரிக்கலி அனிமல்ஸ் மீதான கருத்தியல் அதிகாரத்தை ஆதரிக்குது. இது அனிமல்ஸை வரையறுப்பதன் மூலம் பிசிக்கல் மேனிப்புலேஷன்ஸை செயல்படுத்துது. இன்ஃபீரியர், இன்கேப்பபிள் ஆஃப் அப்ஜெக்ஷன். இந்த டிவைட் போரஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கலி தற்செயலானது, ஆனால் ஹியூமன் செல்ஃப் கன்செப்ஷன் அண்ட் பொலிட்டிக்ஸ்க்கு கருவியாகும். அகம்பன் அண்ட் தி ஆந்த்ரோபாலஜிக்கல் மிஷன். ஜார்ஜியோ அகம்பன் ஹியூமன் அனிமல் டிவைட் அவர் ஆந்த்ரோபாலஜிக்கல் மிஷன் என்று அழைக்கும் ஒரு விவாத கருவியை உருவாக்கப்பட்டது. மனிதர்களுக்குள் இரண்டு விலங்குகளின் கருத்து. சேவியர் பிச்சாட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் அனிமல் பயாலஜிக்கல் நான் ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ். செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் அனிமல் டிஸ்டிங்டிவ்லி ஹியூமன். மொபைல் பவுண்டரி ஜோன் ஆஃப் இன்டிஃபரன்ஸை உருவாக்குது. இது ரெண்டு விஷயங்களை அனுமதிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூமனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அடிமைகள், காட்டு மிராண்டிகள், காட்டு மனிதர்கள். செகண்ட் ஒன் அனிமலைசேஷன் ஆஃப் ஹியூமன், தாவர மனிதர்கள், இனத்தை சேர்ந்தவர்கள் அண்ட் யூதர்கள். பயோபொலிட்டிக்ஸ் அண்ட் டைனமிக் நாமினலிசம். ஃபோகோஸ் பயோபவர், மக்கள் தொகையின் புள்ளி விவர ஒழுங்குமுறை மூலம் அரசியல் கட்டுப்பாடு. பர்த், மோர்டாலிட்டி, ஹெல்த் எக்ஸெட்ரா. லேண்ட் ஹாக்கிங் டைனமிக் நாமினலிசம். சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட பிரிவுகள் அதுக்குள்ளேயே உறுப்பினர்களையும் உருவாக்குது. எக்ஸாம்பிள் ரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட உயிரியல் வகையாக மாறுது. இன்டர்னல் ஹியூமன் அனிமல்ஸ் இருந்தாலும் வெளிப்புற பண்புகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு சமூக படிநிலைகளை வலுப்படுத்துது. பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் அனிமல் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அகம்பன், சர்வாதிகார ஆட்சிகள் மனிதர்களை முழுமையாக விலங்குமயமாக்குறத எடுத்துக்காட்டுது. பொலிட்டிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் லைஃபை குறைக்குது. ஹாக்ஹைமர் அண்ட் அடர்னோ, அனிமல்ஸ், சில்ட்ரன்ஸ் அண்ட் நேச்சர் மீதான பாசிச வெறி ஆதிக்கம் செலுத்துவதற்கும் துன்புறுத்துவதற்கும் உள்ள லஸ்ட்டை பிரதிபலிக்குது. வயலன்ஸ் ஹியூமன் அண்ட் அனிமல் ரெண்டின் மூலமும் பயன்படுத்தப்படுது. தேர்ட் ஒன் சிங்கர், டெரிடா, கோட்ஸி இவங்கெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ் அண்ட் வதை முகாம்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வரைந்து மெக்கானைசேஷன் அண்ட் டீஹியூமனைசேஷன் தன்மையை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. யூஜெனிக்ஸ் அண்ட் செலக்டிவ் ப்ரீடிங். எக்ஸாம்பிள் ஹேக் கவ் போன்ற வரலாற்று திட்டங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான மேனிப்புலேஷன் லைனை பிளர் ஆக்கப்படுது. செலக்டிவ் ப்ரீடிங் அண்ட் பொலிட்டிக்கல் அனாலஜிஸ். செலக்டிவ் ப்ரீடிங் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வரலாற்று ரீதியாக விவசாயம் சார்ந்தது, சில சமயங்களில் ஆந்த்ரோபாமிக்ஸை சார்ந்தது. செகண்ட் ஒன் மனிதர்களின் இன வகைப்பாடு அண்ட் ஈஜெனிக்ஸ் ஆகியவற்றுடன் டிரா பண்ணப்பட்ட இணைகள். டிராவின்ஸ் புறாக்களுடன் மேற்கொண்ட சோதனைகள் பரிமாண கோட்பாட்டை தெரிவித்தன. பண்புகளை மேனிப்புலேட் பண்ணுறது சாத்தியம் என்பதையும் அது காட்டுது. எத்திக்கல் டிஸ்டிங்ஷன். பண்புகளுக்கான இனப்பெருக்கம் என்பது மனிதர்களின் இயற்கையான ஈஜெனிக்ஸ் என்பது நெறிமுறையற்றது. அனிமல்ஸ் இன் பொலிட்டிக்கல் சிம்பிளிசம். பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் விலங்குகள் பொதுவாக ட்ரோப்ஸாக பயன்படுத்தப்படுது. குற்றவாளிகள் அண்ட் பாதிக்கப்பட்டவர்கள் பீஸ்ட் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு முத்திரகுத்தப்படுது. இறையாண்மை சக்தி அனிமல்ஸை அடையாளப்படுத்த பயன்படுத்தப்படுது. மாஸ்டரி ஓவர் நேச்சர் அண்ட் த்ரெட் அண்ட் வயலன்ஸ். கேரி வுல்ஃப் ஸ்பீசிஸ், ரேஸ், கிளாஸ், ஜெண்டர் எக்ஸெட்ரா போன்றவற்றின் அடிப்படையில் ஹியூமன் டு ஹியூமன் வயலன்ஸை நியாயப்படுத்துறதுக்காக முறையான விலங்கு சுரண்டலை அடிப்படையாக அமைக்குது. டெரிடா சாவரன்டி அண்ட் அனிமாலிட்டி. த பீஸ்ட் அண்ட் தி சாவரின். இறையாண்மை என்பது பயத்தையும் அதிகாரத்தையும் செலுத்துறதுக்காக ஒரு மிருகத்தனமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஃபிகராக தோன்றுது. ஹாபிஸ் லிவைதன். ஒரு ஸ்டேட் என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அனிமல். இது ஒரு வகையான கேட்டக்ரிசிஸ் ஆகும். அரசியல் கட்டுக்கதைகள். எக்ஸாம்பிள் லா ஃபான்டைன்ஸ், த வுல்ஃப் அண்ட் தி லேம்ப். மாடல் கவர்னர்ஸ். விவரிப்பு அதிகாரத்தையும் பவர் அண்ட் அத்தாரிட்டியவும் விளக்குது அண்ட் நியாயப்படுத்துது. பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ்களுக்கும் நீதி கதைகள் மாரல் ரியாக்ஷன்ஸை வழங்குது. ரியல் வர்சஸ் ஃபிகரேட்டிவ் அனிமலிட்டி. பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்
ஹியூமன் டாமினன்ஸை வலுப்படுத்த உண்மையான விலங்குகளை குறிப்புகளாக நம்பி இருக்கு. பயோபவர் அண்ட் கவர்னஸும் பயாலஜியில் தேர்ச்சி பெறுது. இது அனிமல்ஸை மாஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறதன் மூலமா அடையாளம் காணப்படுது. விலங்கு உரிமை பற்றிய விவாதம் விலங்குகளை மாரல் பொலிட்டிக்கல் கட்டமைப்புக்குள்ள சேர்க்க முயற்சி பண்ணுது. ஆனால் அனிமல்ஸ் ஹிஸ்டாரிக்கலி லா அண்ட் ஜஸ்டிஸ்ல இருந்து விளக்கப்பட்டிருக்கு. லிட்ரரி அண்ட் ஃபிகரேட்டிவ் டிமென்ஷன்ஸ். அனிமல்ஸ் அவங்களே ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, ஆனால் அவை ரெப்ரசன்ட் படுத்தப்பட வேண்டும். மார்க்ஸ் இந்த ரெப்ரசன்டேஷன் 2 நிலைகளில் செயல்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் விலங்குகளுக்காக பேசுறது, பொலிட்டிக்கல் அண்ட் எத்திக்கல். செகண்ட் ஒன் டிபெக்டிங் ஆர் போர்ட்ரேயிங் அனிமல்ஸ், லிட்ரரி அண்ட் ஃபிகரேட்டிவ். ஹியூமன் அனிமல் ரிலேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு அனிமல்ஸ் கற்பனையானவை என்பதால அல்ல, மாறா மனிதர்கள் ரெப்ரசன்டேஷன் லென்ஸ்ல உணர்றதுனால த்ரோப்ஸ் பர்சானிஃபிகேஷன் அண்ட் இன்வென்ஷன்ஸ் பற்றிய லிட்ரரி அண்ட் கிரிட்டிக்கல் அனலைசிஸ் தேவைப்படுது. த்ரோப்ஸ் ஆஸ் டூல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ், மெட்டஃபர், மெட்டானமி, ஐரணி முதலிய ஹியூமன் அனிமல்ஸ் உட்பட தெரியாதவற்றை கான்செப்டுவலைஸ் பண்ண உதவுது. தாமஸ் நெகல் வவ்வால்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிறது சாத்தியமில்லாதது, ஆனால் அனிமல்ஸை பொறுத்தவரை நமக்கு எப்படி இருக்கணும்னு கற்பனை செய்ய த்ரோப்ஸ் நம்மளை அனுமதிக்குது. ஜான் பர்கர் ஹியூமன் அனிமல் ரிலேஷன் எப்பவும் மெட்டஃபாரிக்காவே இருந்துச்சு, அப்ட்ராக்டா இல்லை. த்ரோப்ஸ் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ்க்கு இடையிலான ஒற்றுமை அண்ட் வேறுபாடுகளை மீடியேட் பண்ணுது. த்ரோப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வடிவமைக்குது, ஆனால் தீங்கு விளைவிக்கிறதுக்கும் லைசன்ஸ் அளிக்குது. புள்ளி விவரங்கள் மூலியமா அனிமல்ஸை அற்பமாக்குது. அட்டூழியங்களை இது நியாயப்படுத்தலாம். த அனிமல் ஆஸ் ட்ரோப் ஹியூமன் வேர்ல்டை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்பதை வடிவமைக்கும் காக்னிட்டிவ் டூல்ஸ் ட்ரோப் ஆகும். அனிமல்ஸ் லிட்ரேச்சர் பிரசன்ஸ் பற்றி டீச் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் அனிமல்ஸ் ட்ரோப்ஸ், அனிமல்ஸ் ஆஸ் அ மெட்டஃபர் ஆர் ஃபிகர்ஸ். செகண்ட் ஒன் ட்ரோப் தெம்செல்ஃப், தயர் மார்ஃபாலஜி, ஃபோர்ஸ் அண்ட் லிட்ரரி ஃபங்க்ஷன். லிட்ரரி ஹிஸ்ட்ரி விலங்குகளாக கருதுறது ஹியூமன்ஸ் அனிமல்ஸை எப்படி கான்செப்டுவலைஸ் அண்ட் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க என்பதை பற்றிய நுண்ணறிவை வழங்குறாங்க. ரெப்ரசன்டேஷன் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் அனிமல் இன் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் ஹியூமன்களுக்கு அருகாமையில் அனிமல்ஸை டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி சித்தரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், குதிரைகள், நாய்கள், பூனைகள், பன்றிகள். செகண்ட் ஒன் கேரிஸ்மேட்டிக் மெகஃபனா, புலிகள், சிங்கங்கள், குரங்குகள், ஓநாய்கள். தேர்ட் ஒன் ரேர்லி ரெப்ரசன்டட், கடல் உயிரினங்கள், பூச்சிகள், நுண்ணுயிரிகள். ரெப்ரசன்டேஷன்ஸை பாதிக்கும் காரணிகள், ஸ்கேல், ஃபெமிலியரிட்டி அண்ட் நரேட்டிவ் ஃபங்க்ஷன். அனிமல்ஸ் அண்ட் லிட்ரரி ஜானர்ஸ். அதிக அளவு பிரசன்ஸை கொண்ட வகைகள், அனிமல் ஃபேபிள்ஸ், பாஸ்டரல் பொயட்ரிஸ், சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர். பார்ஷியல் அனிமல் ரெப்ரசன்டேஷன்ஸை கொண்ட வகைகள், சவல்ரிக், எபிக், ரொமான்ஸ், நேச்சர் பொயட்ரி, சயின்ஸ் ஃபிக்ஷன், அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ். கஃப்காஸ் ஜானர்ஸ் அனிமல் பிரசன்ஸை டார்க் அதிகாரத்துவ திறமையுடன் உட்படுத்துது. அனிமல் பிளாட் மனித குணாதிசயங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸாக விலங்குகள். கட்டுக்கதைகளின் மானுடவியல், லயன், ஃபாக்ஸ் அண்ட் முயல்கள். ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் பிளாட், ஹண்டிங் நரேட்டிவ், கால் ஆஃப் த வைல்ட், வைல்ட் சைல்ட் மித். பிளாட் ஆஸ் அனிமல் அனாலஜி, அரிஸ்டாட்டில். பிளாட் கட்டமைக்கப்பட்ட அண்ட் நிரூபிக்கக்கூடிய அளவிலான உயிரினத்தை வரையறுக்குது. விலங்குகள்னால ஈர்க்கப்பட்ட கதைகளை கற்பனை செய்ய அனுமதிக்குது. அதோட ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாம்பு, லினியர், முள்ளம்பன்றி, சர்க்குலர், பட்டாம்பூச்சி, பில்டிங்ஸ் ரோமன், யானை, லார்ஜ் ஸ்கேல், செடேஷன், சிஃப்டட் ஃப்ளூயிட். மெட்டீரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர். அனிமல்ஸ் லிட்ரேச்சருக்கு உண்மையாக பங்களிச்சிருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா குவில்ஸ், பார்ச்மெண்ட், இங்க், பிக்மெண்ட், க்ளூ, ஹேர், லெதர். மெட்டீரியல் அனிமாலிட்டி உற்பத்தியை வடிவமைக்குது. லிட்ரரி ஒர்க்கை பரப்புதல் அண்ட் பாதுகாத்தலை செய்யுது. மோட்ஸ் ஆஃப் லிட்ரரி அனிமல்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் டாக்கிங் அனிமல்ஸ், ஆந்த்ரோபோமார்பைஸ்ட், மனித குணாதிசயங்கள் ஆர் அப்ட்ராக்ட் ஐடியாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. செகண்ட் ஒன் ஃபென்டாஸ்டிக் அனிமல்ஸ், புராண ஆர் கலப்பின உயிரினங்கள், யூனிகார்ன், டிராகன்ஸ், மெர்மைட்ஸ், சென்டோர்ஸ். தேர்ட் ஒன் சிம்பாலிக் அனிமல்ஸ், மனிதர்களுக்கான நிலைப்பாடுகள், சோஷியல் ரோல்ஸ், ஆன்சைட்டிஸ். ஃபோர்த் ஒன் ரியல் அனிமல்ஸ், குதிரைகள், நாய்கள், பூனைகள், பறவைகள், குரங்குகள் லிட்ரேச்சரில் இயல்பாகவே தோன்றும். ஃபிஃப்த் ஒன் பார்கஸ் ஃபிக்ஷனல் டெக்ஸானமி, வகைப்படுத்துதல், தன்னிச்சையான தன்மை அண்ட் லிட்ரரி பிளேவை வலியுறுத்துது.
ரீடர் ஓரியன்டட் ரெப்ரசன்டேஷன். லிட்ரேச்சர் ரீடர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிரதிபலிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் பொயட்ரி, பேர்ட். செகண்ட் ஒன் pastoral poetry, sheep. Third one chivalric romance, horse. Children's literature, densest animal representation, blending play, instruction, anthropomorphism. Example Lewis Carroll's Alice. Animations இந்த ட்ரெண்டை தொடருது. விலங்குகள் மீதான முரண்பாடு அணுகுமுறைக்காக குழந்தைகளின் ஊடக இடம், பாசம் பிளஸ் புறக்கணிப்பு. டெக்ஸா லிட்ரரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எக்விட்ஸ், குதிரைகள், கழுதைகள், மியூல்ஸ். இது உழைப்பு, போர், வெற்றி, ஆஸ்பிரேஷன் ஆகியவற்றை குறிக்குது. செகண்ட் ஒன் கெனிட்ஸ், நாய்கள், ஓநாய்கள், நரிகள். இதெல்லாம் விசுவாசம், தந்திரம், வளர்ப்பு ஆகியவற்றை ஆராயுது. தேர்ட் ஒன் சாங் பேர்ட்ஸ், ஓஆர் சைன்ஸ். இலக்கியத்தின் இயல்பான பாடல்கள் அழகியலோட குணங்களை அடையாளப்படுத்துது. ஃபோர்த் ஒன் ஃபில்லெட்ஸ், பூனைகள் பிலாசபிக்கல் இலூசிவ்னஸவும் பிறவற்றையும் குறிக்குது. ஃபிஃப்த் ஒன் வெர்மின், எலிகள், கரப்பாம்பூச்சிகள், வெறுப்பு, எக்ஸ்க்ளூஷன், பொலிட்டிக்கல் சப்டெக்ஸ்ட் ஆகியவற்றை குறிக்குது. டெக்ஸாக்கள் ஃபிகரல் ரீடிங், ஹியூமன் அனிமல் ஹிஸ்டரியுடன் லிட்ரரி ரெப்ரசன்டேஷன் அண்ட் மேனிப்புலேஷனுக்கான கருவிகளாகும். ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன். பிரைமர்லி குளோபல் நார்த்தில் இருந்தும் கடந்த 2 நூற்றாண்டுகளில் இருந்தும் லிட்ரேச்சர் ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது. அதர் மீடியா, சினிமா, டிவி, டிஜிட்டல் இதெல்லாம் கவனிக்கப்படலை. மெத்தட் ஃபிகரல் ரீடிங் ஆஃப் ஃபிகர். விலங்குகளோட ப்ராடர் சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அவற்றை ட்ரோப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கன்க்ளூஷன் அனிமல்ஸ் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவை பல வழிகளில் குறிப்பிடப்படுது. லிட்ரேச்சரில் உண்மையான மனிதர்கள், த்ரோப்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அனிமல்ஸ் பற்றிய நமது புரிதலையும் அதுக்கான நமது நெறிமுறைகளையும் லிட்ரேச்சர் மீடியேட் பண்ணுது. ஹியூமன் அனிமல் ரிலேஷன், பவர் ஸ்ட்ரக்சர்ஸ், சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் எத்திக்கல் சங்கடங்களை வெளிப்படுத்துது. லிட்ரேச்சரில் அனிமல்ஸை படிக்கிறது மனிதர்கள் இயற்கை உலகத்தை எப்படி கண்டுபிடிச்சு கற்பனை செஞ்சு அதனுடன் எப்படி தொடர்பு கொள்கிறாங்க என்பதை காட்டுது. விலங்குகள் கூட நம்ம என்ன பகிர்ந்துக்கிறோம், நாம் எப்படி வேறுபடுறோம் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரோப்ஸ்களும் லிட்ரரி ரெப்ரசன்டேஷன்களும் நமக்கு உதவுது. ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீலே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.